நீங்க சாப்பிட்ட? நானா? நான் சாப்பிட்டேம்மா. நான் அப்பவே சாப்பிட்டேன். தங்கச்சி, ஏம்மா ராத்திரி நல்லா தூங்குனியா? தங்கச்சி, வருஷா வருஷம் பக்ரீத் அன்னைக்கு நம்ம சேரியில் உள்ள தங்கச்சிங்களுக்கெல்லாம் ஏதோ என்னால முடிஞ்ச அளவு புடவை ரவிக்கெல்லாம் எடுத்து கொடுப்பேன். அந்த பீரவில் 2-3 புடவை அவருக்கு பாக்கி இருந்தது, அதை எடுத்து போட்டுக்கணுமா? வந்தது யாருக்கு தெரியாது, அதனாலதான் ஒரு டீ கொண்டாந்து வச்சிருக்காங்க. தங்கச்சி, நம்ம சேரியில எது நடந்தாலும் முதல் போனி எனக்கு தான் பத்தியா. முதல் டீ, முதல் பேப்பர். இங்க கோட்டையம் பொன்னம்மான்னு ஒரு அம்மா இருக்கா. அந்த அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு வயசு பொண்ணை கையில கூட்டிட்டு வந்து அனாதையா இருந்தா. பாவம், நான் தான் ஏதோ என்னால முடிஞ்ச உதவி செஞ்சேன். அதுக்காக அந்த அம்மா என் மேல உயிரே வச்சிருக்கா. நம்ம சேரியில கோட்டையம் பொன்னம்மா டீ தான் ரொம்ப ஃபேமஸ். அதை நீ சாப்பிடு. பட்டு போல உடம்பு, கை தொட்டு பார்க்க துடிக்குது. எடோ மனசு ரொம்ப குளிர விட்டுட்டல்லோ, அதானும் வெந்நீர் ஒத்தரம். பொன்னம்மா, உனக்கு அவ்வளவு திமிரா போச்சா? உன்னை அப்பால கவனிச்சுக்கிறேன். அத்த, கோபால் என்ன கடைக்குள்ள வந்து குளிச்சுட்டு போறான்? பரமு அயால ஆறானா? அவன் கஸ்மாலா பழ வியாபாரி, சமயத்துல பல வியாபாரம் பண்ணுவான். ஓ அம்முவா, எப்படி கீரை? எந்தடா கீரை? அரைக்கீரை. நீ கம்முனு. அம்மு, மாமாவுக்கு தண்ணி கம்மியா ஜம்முன்னு ஒரு டீ போடு. எடோ என்ற சேட்டண்ட மோனே, ராத்திரியில் தண்ணியை நீ கம்மி ஆயிட்டு போடு. அம்மு, இந்த மாமாவுக்கு வளர ஸ்ட்ராங் ஆயிட்டு ஒரு டீ, பஞ்சால குறைச்சிடு. நீ பஞ்சால குறை, நீ பருத்தியால குறை. என் விதி, இங்கேயே பிறந்ததுனால என் தாய் பாஷைய மறந்துட்டேன். இல்லன்னா என் அத்தை பொண்ணு அம்முவோட மலையாளத்துல தாலாட்டே பாடுவேன். அது நின்ற தலை எழுத்து. அது இருக்கட்டும் பரமு, ஒரு வாரம் ஆயிட்டு எவட போய்? யான் அவட போய் எவடே? நீ சும்மா இரு. எங்க போனாலும் எந்த பொழப்பும் சரிப்பட்டு வர மாட்டேன். ஓ அங்கனையோ? ஒரு காரியம் செய்யடா. இவட டீ கிளாஸ் கழுவு, நான் 3 வேளை சோறு இடும். நான் என்ன அவ்வளவு ரோசம் இல்லாதவனா? உன் பொண்ணு கடத்துல தாலிய கட்டி கல்லாவில் உட்கார்ந்தாதான் உன் வீட்டுல 3 வேளை சோறு திம்பேன். நமஸ்காரம் பாட்ஷா பாய். சலாம் அலைக்கும் குருக்கள் பாய். சௌக்கியமா? சௌக்கியமா இருக்க. எல்லாம் உங்க தயவுல. நம்ம தயவு என்ன குருக்கள் பாய், எல்லாம் அல்லாவோட மர்சி. நம்ம சேரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அக்பர் பாட்ஷா நடல்ல அக்ராரத்தை விட இங்க நான் ரொம்ப சேஃபா இருக்கேன். பாஷா பாய், எந்த ஜோலிக்கு போகணும்? ஜோலியாவது? உங்க டீயை குடிக்காம நான் ஜோலிக்கு போவேனா? എന്താ നിങ്ങൾ പറയുന്നത്? എന്റെ കടയിൽ ബോണിറ്റി നിങ്ങൾ കാണും. അത് ഞാൻ കാലയിൽ അനുപ്പിയല്ലോ. അതെ, കാലയിல என் தங்கச்சி கஸ்தூரிக்கு கொடுத்துட்டேன். എന്താ தங்கச்சியோ கஸ்தூரியோ? ஆரானந்த பொன்குட்டி? அது ஒரு கதை. ராத்திரி தான் நம்ம வீட்டுக்கு வந்துச்சு. அதுவும் உங்க மாதிரி ஒரு இந்து பொண்ணுதான். பாய், നിങ്ങളുടെ ഹൃദയം ഒരു ക്ഷേത്രമാണ്. അക്ബർ பாஷா மனசுக்கு ஐயர் பொண்ணும் தங்கச்சி தான்.
இப்படி சட்னி அரைச்சுன்னா யார் சாப்பிடுவா? அவனை பார்த்துக்கிட்டே காஞ்ச மிளகாய்க்கு பதிலா கரப்பாம்பூச்சை போட்டு அரைச்சிட்டியே. தூங்காவனா முள்ள நைனா முள்ளத்தோட கைரேகை தெரிஞ்ச போது கனரேகை முக்கியண்டா. இப்படி பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி? அவங்க பாட்டியை கேட்டு ஒரு நல்ல நாள்ல முடிச்சிட வேண்டியதானே. அவன பொம்பளையாங்க வாய திறந்த வாராவதியே பேந்துரு. கவலைப்படாதப்பா, வாய் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். மாடத்துக்கு மஞ்சள் குங்குமம். மஞ்சள் குங்குமம் ஆடத்துக்கு மட்டுமில்லம்மா, உன்னையும் மஞ்சள் குங்குமத்தோட மங்களமா பார்க்கணும்னு தான் இந்த பாஷாவுக்கு ஆசை. உன்னை யார் தொட்டானோ அவன் கையாலே அவனுக்கு தாலி கட்ட வைக்கிறேன். நடக்காத பத்தி எல்லாம் நாம் ஏன் பேசணும்? என்ன சொன்ன? நடக்காதா? அக்பர் பாஷா நடக்காததை நினைக்க மாட்டான். நடத்தி காமிக்கிறேன். நாள் வர ആരാണ് നീ? എന്താ പാക്കുന്നത്? ആരാണ് നീ? நீங்க யாருங்க? ഓ, ഞാൻ യാരോ? എന്നെ ആരെന്ന് കേട്ട് ഈ ചേരിയിൽ ഒരാളുണ്ടോ? എന്നെ അറിയാത്ത മക്കൾ ഈ ലോകത്തിൽ ഉണ്ടോ? എന്നെ പറ്റി നീ നേരത്തെ ഭാഷാ പറഞ്ഞിട്ടില്ല? பரையிலங்க. நீங்க யாரே எங்க அண்ணனுக்கு என்ன உறவுன்னு சொன்னா நல்லா இருக்கும். நீங்க பேசுறதும் பாக்குறதும் எனக்கு பயமா இருக்குங்க. കരയണ്ട എന്റെ പൊന്നു മോളെ, കരയണ്ട. ഞാനും നിന്നെ മാതിരി ഭാഷാബായുടെ തങ്കച്ചി പോലെയാണ്. എന്റെ പേർ കോട്ടയം പൊന്നമ്മ. നിന്നെ ഭയം കാട്ടാൻ വേണ്ടി ഞാൻ അങ്ങനെ ആക്ട് ചെയ്തു, അഭിനയിച്ചു. நீங்க தானே அந்த கோட்டையம்மா? എങ്ങനെ ഉണ്ട് എന്റെ ആക്ട്? ஆக்டிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இப்படியே ஆக்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நான் ஓடியே போயிருப்பேங்க. അയ്യോ, ഓടിയോ? നീ ഓടിപ്പോയെങ്കിൽ ഭാഷാബായി എന്നെ കൊന്നുകളയും. കസ്തൂരി, ഇന്ന് തൊട്ട് നീയും എന്റെ മോളെ പോലെയാണ്. നിനക്ക് എന്ത് വേണ്ടെങ്കിൽ പൊന്നമ്മേന്ന് വിളിച്ചാൽ മതി. ഒറ്റ ഓട്ടം ഞാൻ ഇവിടെ വരും. அக்கா, எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? എന്താ പറ? அண்ணனுக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொன்னா அதெல்லாம் எனக்கு சமைச்சு வைப்பேன். கொஞ்சம் சொல்லுங்களேன். അതിനെ കുറിച്ച് നീ കവലപ്പെടണ്ട. ഒരു നിമിഷത്തിൽ എല്ലാം ഞാൻ കൊണ്ടുവരും മോളെ. ஏண்டி, அன்னைக்கு உன்னை ஒரு பார்வை பார்த்ததுக்கு உங்க அம்மா என் மேல சுடு தண்ணி ஊத்துனாலே, இன்னைக்கு உன்னை என்ன பண்ண போற பார். ஏய், இவ பொம்பளடா, இவகிட்ட உன் வேலையை காட்டாத. எந்திரிடா, நான் பொறுக்கி. நம்ம கிட்ட வரியா? நாட்டடி விட்டேன்னா நட்டு வேற போல்ட் வேற ஆயிடும். அப்பா, சும்மா பாத்துக்கிட்டு நிக்காதவா. உன் பங்குக்கு நீயும் 2 கொடு, அப்பதான் உரைக்கும். ஒரு ஆம்பளைய 2 பொம்பளைங்க பப்ளிக்கா அடிக்கிறாங்க. ஆம்பளையா? யாரும் இல்லையா? ஆம்பளையா? ஆம்பளையா நீ? உன்ன அடிடா, அடிடா, அடிடா. உனக்கு ஒரு 6 ஏரியால அவளை குறைஞ்சு
அதுவும் தாய் குலத்தோட அவல குரல். தாய் பேமானிகளா அல்லை அலாட் பற்றி சொல்ல தாய்